நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட மூலக்கடைப்பட்டியில் அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்து கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வளர்ச்சி திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த பின் மக்கள் மத்தியில் பேசிய அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்து, நாங்குநேரி தொகுதியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை உருவாக்கி தருவேன் என உறுதியளித்தார். கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்சாலைகளைப் போலவே மூலக்கடைப்பட்டி பகுதியில் சுமார் 20 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள சிப்காட் திட்டத்தை முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று கூறினார். அதேபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவருக்கும் 100% பாதுகாப்பினை அளித்து சட்டம் ஒழுங்கை சீரமைத்து நாங்குநேரி தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். நம்ம இங்கே அமைய வேண்டிய ஒரு தலைமை மருத்துவமனையை முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் தவற விட்டுட்டாரு. இப்போ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி திரும்ப அது மாதிரியான ஒரு மருத்துவமனையை நான் ஏற்படுத்தி தருவேன் என்று உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருவேன். அப்புறமா நம்ம இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூரில் சென்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே 20 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு திட்டம் போட்டு ஆனால் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த சிப்காட்டை 100% செயல்பாட்டு கொண்டு வந்து இப்போ கங்கை கொண்டானில் நல்ல செயல்பாட்டில் இருக்குது. அது மாதிரி ஒரு பலாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நம்ம பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அதை நான் செயல்படுத்துவேன். இன்னும் கூடுதலான இடத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் தேவையான அளவுக்கு தொழில் மையங்களை கொண்டு வர சொல்லி செய்வோம். அப்புறம் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சிசிடிவி கேமரா வச்சு நம்மளுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி பெண்களுடைய கல்லூரி மாணவிகள் இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அதெல்லாம் கட்டுப்படுத்துகிற விதமாக தேவையான அளவுக்கு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி 100% பாதுகாப்பை நம்ம உறுதி பண்ணுவோம் என்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிடுவேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்தையும் நவீன முறையில் ஸ்மார்ட் போர்டு எல்லாம் வச்சு ஸ்கூல் பூராமே ஒரு தனியார் பள்ளிகளை போன்று வசதிகளை மேம்படுத்தி தர ஆவணம் செய்வோம் என்பதையும் நான் உங்களிடம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நாங்குநேரியில் அரசு துறையில் உயர்பதவியில் வகிக்கும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் மாவட்ட தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்படும். நாங்குநேரியில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையும் கலைந்து தேவையான வேலைவாய்ப்புகளை கொடுத்து முழுக்க நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது.